ऊर्ध्वपुण्ड्रं तु यः कुर्यात् दण्ड आकारं तु शोभनं मध्ये चित्रं वैष्णवाश्च नमो अन्तैः केशव आदिभिः विमलानि ऊर्ध्वपुण्ड्राणि स अन्तरालानि यो नरः करोति विपुलं तत्र मन्दिरं मे करोति सः. ஊர்து பண்ணுறோம் தூ எக குறியாத்து யார் அப்படி மேல் நோக்கி அந்த இதை விட்டுக்கிறானோ திருமணம் இட்டுக்கிறானோ தண்ட ஆகாரம் து சோபனம் அப்படி லைனாக இட்டுக்கிறது ரொம்ப அழகு சோபனமானது அப்படி லைன் மாதிரி இப்படி இட்டுக்கிறது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சோபனம் மத்தியே சித்திரம் நடுவில் கேப் வைக்கணும் நடுவில் கேப் வச்சுக்கணும். வைஷ்ணவாஷ்ச நமோ அந்தைஹி கேசவாதிபிகி அப்போ என்ன சொல்லணும் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லி விவிதி எடுக்கிற மாதிரி அவள் வந்து கேசவா மாதவா ரிஷிகேஷான்னு 12 நாமங்களை அவள் உச்சரிச்சுட்டு அதை இட்டுக்கணும். கேசவாதிபிகின்னு சொன்னா 12 நாமங்களை சொல்லி அதை இட்டுக்கணும். விமலானி ஊர்தோ புன்றாணி விமலமான குற்றமற்ற அந்த ஊர்தோ புன்றத்தை ச அந்தராளானி அந்தரம்னாலே கேப்பு. ஸோ அந்த கேப்போடு கூட எந்த யோ நரக எந்த மனிதன் கரோதி அப்படி இட்டுக்கிறானோ விபுலம் தத்ர மந்திரம் மே கரோதி என்னுடைய ஒரு ஆலயத்தையே உண்டாக்கிடுறான்ங்கிறான். ஸோ அதில் என்ன சொல்கிறான் விபூதி இட்டுக்கிறவன் வந்து நான் அவனே ருத்ரன் ஆகிறான்றோம். இங்கே என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஊர்தோ பண்ணுறத கேப்போடு அவன் இட்டுக்கிறவன் எனக்காக ஒரு கோயிலே கட்டிப்படுறான் அப்படி சொல்கிறான். ஏன்னா அந்த கேப்பில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் உட்காந்துக்கிறான்னு அர்த்தம். பின்னாடி வருது ऊर्ध्वपुण्ड्रं तु यः कुर्यात् दण्ड आकारं तु शोभनं मध्ये चित्रं वैष्णवाश्च नमो अन्तैः केशवादिभिः विमलानि ऊर्ध्वपुण्ड्राणि स अन्तरालानि यो नरः करोति विपुलं तत्र मन्दिरं मे करोति सः. ऊर्ध्वपुण्ड्रस्य मध्ये तु विशालेषु मनोहरे लक्ष्म्या साकं सह आसीनः रमते विष्णुः अव्ययः निरन्तरालं यः कुर्यात् ऊर्ध्वपुण्ड्रं द्विज अधमः सखी तत्र स्थितं विष्णुं श्रियं चैव व्यपोहति. ஸோ ஊர்து புன்றச மத்தியே அந்த ரெண்டு அதை இட்டுக்கிறோம் இல்லையா கோடு அதுக்கு நடுவில் விஷாலே மனோகரே நல்ல விஷாலமான கேப் வச்சுக்கிடும். விஷாலமான மனோகரமான அம்மா அது போட்டுட்டேன் விஷாலமான மனோகரமான அந்த இது கேப் வச்சுட்டானா லக்ஷ்மியா சாக்கம் அங்கே யார் உட்காந்துக்கிறானா லக்ஷ்மி கூட சக ஆசீனக விஷ்ணு கூடயே உட்காந்துருக்கிற விஷ்ணு அவ்யயக குற்றமற்ற அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் ரமதே சந்தோஷப்படுகிறார் ஆனந்தப்படுகிறார். லக்ஷ்மி நிரந்தர அடுத்த ஸ்லோகம் இருக்கும் ரைட் நிர் அந்தராலம் எக குறியாத்து. ஸோ கேப் இல்லாமல் யாரும் இட்டுண்டாள்னா அந்த ஊர்தோ பண்ணுறதை விட்டுண்டாள்னா திஜ அதமக அவன் பிராமணனில் கீழானவன் சொல்கிறார். சகி தத்திர ஸ்திதம் விஷ்ணும் ஸ்ரீயம் ச வெபோகதி நீக்கிடுறேன். ஏன்னா கேப் இருந்தால் தான் அவன் வந்து உட்காரத்துக்கு இடம். அவன் அந்த கேப்பை வச்சுக்காமல் விட்டுனானா அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணுவையையும் ஸ்ரீதேவியையும் வெபோகதி நீக்குகிறான். ऊर्ध्वपुण्ड्रस्य मध्ये तु विशालेषु मनोहरे लक्ष्म्या साकं सह आसीनः रमते विष्णुः अव्ययः निरन्तरालं यः कुर्यात् ऊर्ध्वपुण्ड्रं द्विज अधमः स हि तत्र स्थितं विष्णुं श्रियं चैव व्यपोहति. अच्छिद्रम् ऊर्ध्वपुण्ड्रन्तु यः करोति विमूढधीः स पर्यायेन तान् एति नरकान् 21 रुजूनि स्फुटपार्श्वानि स अन्तरालानि विन्यसेत् ऊर्ध्वपुण्ड्रानि दण्ड अब्ज दीपमत्स्य निभानि च. அடுத்த ரெண்டு லைன் படிச்சிடுங்க. शिख उपवीत उपवीतवत् दार्यं शिख उपवीतवत् दार्यं ऊर्ध्वपुण्ड्रं द्विजेन च विना कृता चेत् विफलाः क्रियाः सर्व महामुने.
ஸோ அச்சித்ரம் ஊர்துவபுண்டம் கேப் இல்லாமல் சித்திரம்னா ஓட்டை. ஸோ அச்சித்ரம் நோ கேப். அப்படிப்பட்ட அந்த ஊர்துவபுண்டம் யார் வைக்கிறார்களோ விமூடதீகி மோகத்தில் ஆழ்ந்தவனாகிறான், அவன் மோகத்தை உடையவனாக இருக்கிறான். விமூடதீகின்னு சொல்கிறோம். ச பர்யாயேன நரகான் தான் ஏதி. ஸோ எத்தனை ஏகவிம்சதிம் 21 தலைமுறையை வரிசையாக நரகத்துக்கு அனுப்பிச்சி விடுறான். இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கிறவனோட தலைமுறையில் அப்படி போயிடும். ருஜூனி ஸ்புட பார்ஷ்வானி, அதாவது 2 சைட்லேயும் ஸ்ட்ரைட் லைன் அழகாக போட்டுக்கிறது. ஸ்புட்டமாக கிளியராக 2 சைடில் உள்ள அந்த கோடுகள் 2 ருஜுன்னு ஸ்ட்ரைட்டான கோடை போட்டுண்டு அந்தராளின் நடுவில் கேப்பையும் வச்சுண்டு அப்படி வச்சுக்கணும். அந்த ஊர்துவபுண்ராணி தண்ட அப்ஜா. இது எப்படி இருக்கணும்னு சொன்னாலும் ஒரு கம்ப நட்ட மாதிரி இருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அது வளைச்செல்லாம் போட்டுக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறான். அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். தண்டம் மாதிரி அப்ஜா தாமரை. அது எப்படி தாமரை எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக தெரியலையே. அப்ஜா தீபன்னா தீபத்தோடு ஆச்சா ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு மாதிரியும் போட்டுக்கலாம், அல்லது அப்ஜா தாமரையோடு இது மாதிரி எதழ் மாதிரியும் போட்டுக்கலாம். தீபத்தோட தழல் இருக்கு, தழல் அப்படி அது மாதிரி தாமரை மாதிரி தானே வரும், அது மாதிரியும் போட்டுக்கலாம். மத்ஸ்ய ரூபம், மத்ஸ்யமும் மீனோட தான் இதுவும் அப்படி தானே இருக்கும். ஸோ மீனை மாதிரியும் போட்டுக்கலாம். நிபானின்னு அது போன்ற போட்டுக்கலாம் ஊர்துவபுண்ரத்தை. ஷிகா உபவீதவத்து, எப்படி ஷிகை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ உபவீதம் பூனல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி இந்த ஊர்துவபுண்ரம் தாரியம். அப்படித்தான் ஊர்துவபுண்ரத்தை முக்கியமாக தரிக்க வேண்டும். த்விஜேன பிராமணனால் தரிக்கணும். வினாகிருதாக அப்படி அந்த ஊர்துவபுண்ரம் இட்டுக்காமல் என்னென்ன காரியம் கிரியாகா சர்வாகா எல்லா கிரியைகளும் அவன் பண்ணுற எல்லா கிரியைகளும் சேர்த்து விஃபலாகா அந்த செய்த காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றி கிடைக்காது. அந்த காரியங்கள்லாம் பயனில்லாமல் போகும். மகாமுனேகே நாரதரே. அச்சித்ரம் ஊர்த்வபுண்ரம் து யஹ கரோதி விமூடதீஹி சாபத்யாயேன தானேதி நரகாத்யேகவிம்சதிம் ருஜூனி ஸ்புடபார்ஷ்வாணி ச அந்தராலானி வித்யசேத் ஊர்த்வபுண்ராணி தண்ட அப்ஜ தீபவத்ஸ்ய நிபானி ச ஷிகா உபவீனவத்தார்யம் ஊர்த்வபுண்ரம் த்விஜேன ச வினாகிருதாக சேத் விஃபலாः क्रियाः सर्वा महामुने. तस्मात् सर्वेषु कार्येषु कार्यं विप्रस्य धीमतः ऊर्ध्वपुण्ड्रं त्रिशूलं च वर्तुलं चतुरस्रकम् अर्धचन्द्र आदिकं लिङ्गं वेदनिष्ठः न धारयेत्. ஸோ சர்வேஷு காரியேஷு ஆகவே எல்லா காரியங்களிலும் விப்ரஸ்ய தீமதக அறிவுள்ள, தீமதகன தீஹீன புத்தி. ஸோ நல்ல புத்தியுள்ள அந்த பிராமணன் காரியம் எல்லா காரியமும் பண்ணும்போது ஊர்துவபுண்ரம். ஸோ ஊர்துவபுண்ரம் இட்டுக்கணும். திரிசூலம் ச வர்த்துலம் சதுஸ்ரகம் இதெல்லாம் ந தாரியது வேத நிஷ்டையில் உடவன், வேத நிஷ்டையோடு கூடியவன் அந்த திரிசூல வடிவத்தில் இட்டுக்கிறதோ இல்லை ரவுண்டாக இட்டுக்கிறதோ இல்லை சதுஸ்ரகம்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் இட்டுக்கிறதோ இல்லை அர்த்தச்சந்திரன் பிறைச்சந்திரன் மாதிரி இட்டுக்கிறதோ அப்படிப்பட்ட சின்னங்கள் லிங்கம்னா சின்னம் ந தாரியது. ஸோ வேத நிஷ்டையோடு கூடியவன் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிசைன் எல்லாம் போட்டுக்கப்படாதுன்னு. सर्वेषु कार्येषु कार्यं विप्रस्य धीमतः ऊर्ध्वपुण्ड्रं त्रिशूलं च वर्तुलं चतुरस्रकम् अर्धचन्द्र आदिकं लिङ्गं वेदनिष्ठः न धारयेत्. राधे कृष्ण मैम. वर्तुलं रौंड जन्मनालब्ध जातिः तु वेदपन्थानम् आश्रितः पुण्ड्र अन्तरं भ्रमाद्वापि ललाटे नैव धारयेत्. ख्याति कान्ति आदिसिद्ध्यर्थं सापि विष्णु आगमादिषु स्थितं पुण्ड्र अन्तरं नैव धारयेत् वैदिकः जनः. ஜன்மனால் அப்த ஜாத்தின்னு அது ஐயங்காரா பிறந்தாச்சுன்னு அர்த்தம்.
ஜென்மனால் அப்த ஜாதி, எந்த ஜாதி, இந்த வழி ஐயங்காரம் பிறந்திருக்கான். வேத பந்தானம் ஆசிரியக்கான வேதத்தை ஃபாலோ பண்ணுறான், வேத வழியை ஃபாலோ பண்ணுறான். அது பண்ணும்போது புன்ற அந்தரம் பிரமாத்வாபி லலாட்டே நைவதாரியது, அதாவது ஊர்து புன்றத்தை தவிர வேற இந்த குறுக்கே போடுறது இதெல்லாம் தேவையில்லை. நைவதாரியது வேண்டாம், லலாட்டை நெத்தியில் அந்த மாதிரி ஊர்து புன்றத்தை தவிர பிரமாத்வாபி புன்ற அந்த அந்த அந்தரம்னு சொன்னால் இது வேறு விதமான புன்றத்தை போட்டுக்க வேண்டாம். கியாதி காந்தி ஆதி சித்தியர்த்தம், அப்போ அவளுக்கு கியாதி புகழ் கிடைக்கும், காந்தி நல்ல ஒளி கிடைக்கும், சித்தியர்த்தம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக வேண்டி விஷ்ணு ஆகமாதிஷு வைஷ்ணவைட்ஸ், விஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஆகமத்தில் உள்ளவர்கள் ஸ்திதம் புன்ற அந்தரம் நைவதாரையே வைதிகக, அதாவது வேறு விதமான புன்ற அந்தரம்னாலே வேறு விதமான ஊர்து புன்றத்தை தவிர வேறு விதமான புன்றமும் நைவஸ்திதம் அப்படி அதில் வச்சுக்க மாட்டான். தாரையத் வைதிக ஜனக, வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா வேறு விதமான புன்றங்கள்லாம் இட்டுக்க மாட்டா. पुण्र अंतरं प्रमात्वापि ललाटे नैव धारयेत् ख्याति कान्ति आदि सिद्ध्यर्थं चापि विष्णु आगमादिषु स्थितं पुण्र अंतरं नैव धारयेत् वैदिकः जनः त्रिपुण्ड्रं सन्त्यज्य श्रौतं कथम् अपि भ्रमात् ललाटे भस्मना त्रिपुण्ड्रस्य च धारणं विना पुण्ड्र अन्तरं मोहात् धारयन्नारकी भवेत्. So श्रौतं त्रियक् पुण्ड्रं सन्त्यज्य, ஸோ அந்த ஸ்ரௌத்தம்னு அந்த வேத விதியில் சொல்லக்கூடிய திரியக் புன்றனா குறுக்காக இருக்கக்கூடியது, விபூதி இட்டுக்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாருங்க. அப்போ ஸ்ருதியில் சொல்லக்கூடிய அந்த திரியக் புன்றம் சந்தியஜி அதை விட்டுடணும். கதமபி பிரமாத் லலாட்டே பஸ்மனா திரியக் புன்றசிய தாரணம். ஸோ பிரமாத்னா பிரம பண்ணி பிடிச்சி நான் அந்த விபூதியால் குழைச்சி நான் இட்டுக்க போகிறேன் அப்படின்னு இந்த வைஷ்ணவைட்ஸு லலாட்டத்தில் இட்டுண்டாள்னா நெத்தியில் இட்டுண்டாள்னா திரியக் புன்றசிய தாரணம் வினா அந்தரம் கேப்பும் இல்லாமல் மோகாத் தாரையன் இதில் ஒரு ஆசையில் அது அந்த மாதிரி இட்டுண்டாளானால் அவர்கள் நாரகி பவேத், நரகத்துக்கு அதிபதி ஆவார்கள், நரகத்துக்கு போவான்னு. இதெல்லாம் விட இதெல்லாம் श्रौतं कथम् अपि भ्रमात् ललाटे भस्मना त्रिपुण्ड्रस्य च धारणं विना पुण्ड्र अन्तरं मोहात् धारयन्नारकी भवेत्. वेदमार्ग एकनिष्ठः तु मोहेन अपि अंकितः यदि पतति एव न सन्देहः तथा पुण्ड्र अन्तरात् अपि न अंकनं विग्रहे कुर्यात् वेदमार्गं समाश्रितः श्रौतधर्म एकनिष्ठानां लिङ्गं तु श्रौतमेव हि. ஸோ வேத மார்க்க ஏகநிஷ்டக, வேத மார்க்கத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே நிஷ்டையோடு இருக்கக்கூடியவா மோகேன ஏதோ யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு அந்த மோகத்தினால அப்படி அங்கிதக வேற ஒரு புன்றத்தை போட்டுன்னுட்டான். ஏதோ யாரோ சொல்கிறா இது அவ்வளோ விசேஷம் அப்படி சொல்லிட்டு ஏதோ வேறு டிஃப்ரெண்ட்டாக போட்டுன்ட்டான்னு சொன்னான். எதி பதத்தி ஏவ அவனுக்கு கீழே விழுந்துட வேண்டியதான், நரகத்துக்கு போக வேண்டியதான். சந்தேகமே கிடையாது. ததா புன்ற அந்தராதபி, அதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் சங்கு டிசைன் போட்டுக்கிறேன், சக்கர டிசைன் போட்டுக்கிறேன் நெத்தியில், அப்படி டிசைனெல்லாம் போட்டுக்க வேண்டாங்கிறான். அதெல்லாம் போட்டுக்கப்படாது, அவனுக்கு கீழே தான் விழுவன். ந அங்கனம் விக்கிரகே, விக்கிரகம்னா உடம்புன்னு அர்த்தம் இங்கே. ஸோ அங்கனம் ஒரு சின்னம் போட்டுக்கப்படாது உடம்புல, நெத்தியில் போட்டுக்கோன்னு உடம்புலலாம் வேண்டாம். குறியாத் வேத மார்க்கம் சமாஷித்தக, இதெல்லாம் வைஷ்ணவர்களோட ரூலு. நம்மளுக்கு நெத்தியில் போட்டுக்கோ, கழுத்தில் போட்டுக்கோ, காலில் போட்டுக்கோ, எல்லா இடத்துலையும் போட்டுக்கோ சொல்லிருக்காரு விபூதியை. இங்கே குறியாத் வேத மார்க்கம் சமாஷித்தக, வேதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா அதில் சமாஷ்ரயணம்னு சொல்கிறாரு. அதனால உடம்புல எல்லாம் ஒன்று போட்டுக்க வேண்டாம். ஸ்ரௌத்த தர்ம ஏகநிஷ்டானாம், ஸ்ரௌத்த தர்மம்னு சொன்னான்னு தான் நம்ம சிவனோட தர்மம், அது விபூதி. ஸோ ஸ்ரௌத்த தர்ம நிஷ்டானாம் லிங்கம் தூ ஸ்ரௌத்தமேவகி, அவளுக்கு ஸ்ரௌதத்தில் மகாதேவன் சொல்கிற அந்த குறுக்காக இருக்கிற புன்றம், உடம்புல இருக்கிற புன்றம் எல்லாம் உண்டு. அவளுக்கு இந்த லிங்கம் இந்த சின்னங்கள் எல்லாம் உண்டு.
वेदमार्ग एकनिष्ठः तु मोहना अपि अङ्कितः यदि पतति एव न सन्देहः तथा पुण्ड्र अन्तरात् अपि न अङ्कणं विग्रहे कुर्यात् वेदमार्गं समाश्रितः श्रौतकर्म एकनिष्ठानां लिङ्गं तु श्रौतम् एव हि மோகேனன்னு திருத்திங்க மோகனான்னு இருந்தா மோகேன मोहेन से अश्रौतधर्मनिष्ठानाम् अश्रौतं लिङ्गम् ईरितं देवता वेदसिद्धायाः तासां लिङ्गं तु वैदिकम् अश्रौततन्त्रनिष्ठायाः तासाम् अश्रौतम् एव हि அஸ்ரௌத தர்ம நிஷ்டானான்னு சொன்னான்னா வேதத்தில் பல தேவதைகள் எல்லாருமே சொல்கிறது இல்லையா தேவதாக பல தேவதைகளை சொல்கிறது அந்த தேவதைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அஸ்ரௌத தர்ம நிஷ்டானான்னு பேர் வருது ஸோ அந்த மாதிரி உள்ள தேவதைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவா அஸ்ரௌத்தம் லிங்கம் மீரிதம் ஸோ அவளுக்கு அஸ்ரௌத்தம்னு சொன்னான்னா ஆக்சுவலாக விபூதி இந்த குழைச்சி குறுக்க இடுறதா அஸ்ரௌத்தம்னா அந்த மீனிங் அங்கே தான் வருது ஸோ அவளுக்கு தேவதைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவா எல்லாருமே இந்த குறுக்கே இடுற விபூதியை வச்சு தான் இட்டுக்கணும் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில் வேத சித்தா தேவதாக வேதத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை பற்றி சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்லியிருக்கு வேதம் யாகா தாசாம் லிங்கம் தூ வைதிகம்னு சொல்லும்போது அந்த குறுக்கே இடக்கூடிய அந்த இதுதான் அந்த விபூதி தான் அது சொல்கிறது அது அந்த சின்னம் தான் இட்டுக்கணும் அஸ்ரௌத தந்திர நிஷ்டாக ஸோ இந்த மாதிரி மகாதேவருடைய சைவைட்ஸ் அந்த தந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிஷ்டையாக இருக்கக்கூடியவர்கள் யாகா எவர்களோ தாசாம் அஸ்ரௌத்தமேவகி அப்போ அவளுக்கு அஸ்ரௌத்தமான அந்த விபூதியை குறுக்கே இட்டுக்கிறது தான் अश्रौतं लिङ्गं ईरितं देवता वेदसिद्धायाः तासां लिङ्गं तु वैदिकम् अश्रौततन्त्रनिष्ठायाः तासाम् अश्रौतम् एव हि वेदसिद्धः महादेवः साक्षात् संसारमोचकः भक्तानाम् उपकाराय श्रौतं लिङ्गं ददाति च वेदसिद्धस्य विष्णोः च श्रौतं लिङ्गं न च इतरत् प्रादुर्भावविशेषाणाम् अपि तस्य तदेव हि இந்த இடத்துல தான் கிளியராக வித்தியாசம் சொல்கிறேன் வேத சித்தக மகாதேவக வேதத்தில் சொல்லப்பட்ட சித்தமாக இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாதேவன் சாட்சா சம்சார மோட்சக அவர் தான் சம்சாரத்தெல்லாம் தாண்டி விடக்கூடியவர் சம்சாரத்திலேருந்து கடந்து விடக்கூடியவர் அந்த மகாதேவர் பக்தானாம் உபகாராய பக்தர்களுக்கு உபகாரத்துக்காக சௌதம் லிங்கம் ததாதிச்சா அவர் என்ன பண்ணுறார் குறுக்கே கோடு போட்டுருக்கார் சிவனோட அடையாளமே எப்போவுமே 3 லைன் குறுக்கே போட்டுருக்கார் ஸோ அந்த சௌத்தலிங்கம் தான் அவர் போட்டுருக்கார் வேத சித்தசிய விஷ்ணு வேதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு என்ன போட்டுருக்காருன்னா அவரு விபூதி தான் போட்டுருக்கார்ட்ட சௌதம் லிங்கம் நாச்சா இத்தரத்து அவர் ஊர்துர புன்றம்லாம் போட்டுக்கலைன்னு விட்டான் இங்கே தான் நம்ம இங்கே பூமியில் இதை பண்ணுறோச்சே நம்ம அவருக்கு நாமத்தெல்லாம் இடுறோன்றா வேதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய அந்த லிங்கம் அந்த சின்னமும் என்னன்னு பார்த்தா ஸ்ரௌதம் லிங்கம் நாச்சா இத்தரத்து வேற இது கிடையாது வேதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் பிராதுர்பாவ விசேஷானாம் அவர் அவதாரம் எடுக்கிறாரே பிராதுர்பாவம் பண்ணுறாரே தோன்றுறாரே அவதாரம் எடுக்கிறோச்சையும் அப்பவும் இதே தான் விபூதி தான் குறுக்காட்டுக்கிறார் அவருக்கு இந்த ஊர்தோ புன்றம் கிடையாதுன்னு விடுது அப்போ நமக்கு என்ன ஒரே கன்ஃபியூஷன் தான் கலியுகத்தில் எல்லாமே தலை குப்புறம் இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான் वेदसिद्धः महादेवः साक्षात् संसारमोचकः भक्तानामुपकाराय श्रौतं लिङ्गं ददाति च वेदसिद्धस्य विष्णोश्च श्रौतं लिङ्गं न च इतरत् प्रादुर्भावविशेषाणाम् अपि तस्य तदेव हि श्रौतं लिङ्गं तु विज्ञेयं त्रिपुण्ड्र उद्धूलनादिकम् अश्रौतम् ऊर्ध्वपुण्ड्रादि नैव तिर्यक त्रिपुण्ड्रकम् वेदमार्ग एकनिष्ठानां वेदोक्तेन एव बध्मना ललाटे भस्मना तिर्यक् त्रिपुण्ड्रं धार्यम् एव हि
அஸ்ரௌத்தம்ங்கிறது திரிபுண்டரகத்தை குறிக்கிறது. அந்த லாஸ்ட்டில் என்ன தப்பாக சொல்கிறேன் நான். யாக தாம் அஸ்ரௌத்த தந்திர நிஷ்டாகனா வேத விதி வேதம் இல்லாத வழியில் போகக்கூடிய வேதத்தில் இந்த மாதிரி சொல்லிருக்கு. முன்னாடி பார்த்தோம்னா 113 செகண்ட் லைன், அப்போ 114 ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ அவள் அஸ்ரௌத்தம்னா அவள் ஊர்தோ புண்ட்ர இட்டுக்கணும்னு சொல்லிடுது. ஸோ இங்கே அஸ்ரௌத்த ஊர்தோ புண்ட்ராதின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ திரிபுண்ட்ர உத்தூலனாதிக்கம். அப்போ திரிபுண்ட்ரங்கிறது இந்த இடத்துல முதல்ல சொல்கிறது இது மகாதேவனோட வழிப்படி குறுக்கே போட்டுக்கிறோம். அப்புறம் விபூதி உடம்பு முழுக்க உதறிக்கிறோம் இல்லையா, அப்படி அந்த உத்தூலனம் இல்லாமல் அது சௌத்தலிங்கம். அது வந்து சிவனை குறிக்கக்கூடிய அந்த சைவைட்ஸோட சின்னம்னு அறிஞ்சுக்கோ விக்னேயம். அஸ்ரௌத்த ஊர்தோ புண்ட்ராதி. அஸ்ரௌத்தங்கிறது என்னது, அந்த வேதத்தை சொல்லப்படலை. இந்த ஊர்தோ புண்றத்தை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் ஊர்தோ புண்ட்ராதி, அதெல்லாம் ஊர்தோ புண்ற முதலியவையெல்லாம் நைவ திரிய புண்ட்ரகம். அஸ்ரௌத்தம் அது வேதத்தில் கிடையாது, அஸ்ரௌத்தமாக இருக்குது. அது வந்து நைவ திரிய புண்ட்ரகம், அது குறுக்கே போடுற கோடை பற்றி சொல்லலை. வேத மார்க்க ஏகனிஷ்டானாம், வேதத்தில் உள்ளபடி வேதோ உக்தேனையேவ வர்த்தமனா, வேதத்தில் சொல்லப்பட்ட வழியில் லலாட்டே திரிய புண்டம் பஸ்மனாதாரியமேவகி, வேதத்தில் சொல்கிறபடி நம்ம விபூதி இட்டுக்கணும்னு அந்த போர்ஷனை கவனித்தோமானா நிச்சயமாக குறுக்காக தான் இட்டுக்கணும், அதுவும் பஸ்மனா விபூதியாக தான் இட்டுக்கணும் அப்படிங்கிறது. श्रौतं लिङ्गं तु विज्ञेयं त्रिपुण्ड्रभूतोलनादिकम् अश्रौतम् ऊर्ध्वपुण्ड्रादि नैव तिर्यक् त्रिपुण्ड्रकम् वेदमार्ग एकनिष्ठानां वेदमुक्ते नैव वर्त्मना उक्तेन एव वर्त्मना ललाटे तेन एव वर्त्मना ललाटे भस्मना तिर्यक् पुण्ड्रं दार्यमेव हि. राधे कृष्ण मैम. यः तु नारायणं देवं प्रपन्नः परमं पदं धारयेत् सर्वदा शूलं ललाटे गन्धवारिणा. பரமம் பதம் நாராயணம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ பரமபதத்தில் இருக்கக்கூடிய நாராயணனை, அந்த தேவனை பிரபன்னக பிரபத்தி பண்ணக்கூடியவர்கள், சரணாகதி அடையக்கூடியவன் யார் இருக்கிறானோ அவன் கந்தவாரினா சந்தனத்தை வச்சுட்டு, கந்தவாரினா சந்தனத்தை குழைச்சி லலாட்டே சூலம் தாரையே சர்வதா, சூல சின்னத்தை போட்டுக்கோ. நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறாளே, 2 கோடு போட்டு நடுவில் ஒரு அது திரிசூல சின்ன மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாராயணனை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த வைஷ்ணவிஸ் எல்லாம் சந்தனத்தை குழைச்சி 3 இதாக போட்டுக்கணும். திரிசூல டிசைன் மாதிரி நெத்தியில் போட்டுக்கணும் சர்வதா, ஆல்வேஸ். நாராயணம் தேவம் பிரபன்னஹ பரமம் பதம் தாரயேத் சர்வதா சூலம் லலாட்டே கந்தவாரிணா. இதி ஸ்ரீமத்பகவத்கீதை மகாபுராணே அஷ்டாதಶ சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் ஏகாதಶ ஸ்கந்தே त्रिपुण्ड्रोर्ध्व पुण्ड्रोदारण विधि वर्णनं नाम पञ्चदशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. சரி, விபூதியோட மகாத்மியம் முடிஞ்சிருது. இப்போ என்ன சொல்கிறார், வேதத்தில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே எடுத்து பார்த்தோமானா திரிபுண்ட்ரகம்ங்கிறது இந்த ஊர்தோ புண்றத்தை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, அது அஸ்ரௌத்தம்னு ஆகிடுது. அஸ்ரௌத்தம்னு சொன்னாலே அது வந்து ஊர்தோ புண்றத்தை பற்றி அதில் மென்ஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறது. இதில் நம்ம பார்க்குறதா நம்ம வேதத்தை எங்கே பார்த்தோம். ஸோ அதனால அந்த அஸ்ரௌத்தம், இந்த ஊர்தோ புண்றம் எல்லாமே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது, அதில் வேதத்தோடனே காணும். ஆனாலும் இவர் என்ன சொல்கிறார், நீ அப்படி போட்டுக்கணுமானா கூட நாராயண பக்தர்கள் எல்லாரும் அந்த 3 கோடை போட்டுங்கோ, கந்தவாரியை வச்சுட்டு 3 கோடு போட்டுங்கோ அப்படின்னு ஒரு இது லீவரேஜ் கொடுக்குறாரே தவிர வேதத்தில் அது இருக்கிற மாதிரி சொல்லலை. அந்த இடத்துல சொல்லும்போது வேதத்தில் விஷ்ணு கூட அந்த திரிபுண்டம் போட்டுக்கிறது வந்து விபூதி வச்சு தான் போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ விபூதி மகிமை தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த பார்த்தா இந்த 7 ஸ்லோகம் இதில் அத்தியாயத்தில் ஃபுல்லி விபூதி மகிமை. அதில் சந்தனமோ இதுவோ ஒன்றும் வரதில்லை. திருமண் காப்பு அவெல்லாம் மண் எடுக்கலாம்னு சொல்கிறாளையா, மலைக்கு மேலே இருந்த மண்ணெடு, ஜலத்துக்குள்ளேருந்து மண்ணெடுலாம் சொல்கிறாளே, அந்த மண்ணை பற்றிலாம் வரதில்லை. ஆனாலும் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கார். இப்போ இந்த வைஷ்ணவஸ் எல்லாம் இட்டுக்கிறா, அதனால சொல்லியிருக்கார். ப்ராபபிளி அந்த துவாபர யுகம் ஆரம்பிக்கிற வச்சு தான் இந்த தேவி இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால அந்த சமயத்தில் இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டா போட்டிருக்கு ப்ராபபிளி. அப்போது அதனால இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு குழப்பமே இல்லை, சைவைட்ஸுக்கு குழப்பமே இல்லை. இந்த வைஷ்ணவைட்ஸுக்கெல்லாம் அவெல்லாம் குழப்பிக்கிட்டோம், அவள் என்ன பண்ணிக்கிட்டான், அது நமக்கு கவலை இல்லை அதை பற்றி.
ஸோ விபூதி மகிமை முடிச்சுட்டு இப்போ அடுத்த அப்படி சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, நான் படிக்கட்டுமா மேம்? படிங்களேன். अथ षोडशोऽध्यायः श्रीनारायण उवाच अथातः श्रूयतां पुण्यं सन्ध्या उपासनम् उत्तमं भस्मधारणमाहात्म्यं कथितं चैव विस्तरात् प्रातः सन्ध्याविधानं च कथयिष्यामि ते अनग प्रातः सन्ध्यां स नक्षत्रां मध्याह्ने मध्यभास्करम्. அடுத்த 2 லைன். स सूर्यां पश्चिमां सन्ध्यां तिस्रः सन्ध्या उपासते तत् वेदान् अभिवक्ष्यामि शृणु देवर्षि सप्तम. ஸோ நாராயணன் சொல்கிறார். இப்போ நாரதரை பார்த்து பஸ்மதாரண மகாத்மியம் கதிதம் சொல்லிட்டேப்பா. பஸ்மத்தோட இம்பார்ட்டன்ஸு, அந்த விபூதி தரிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸு எல்லாம் விஸ்தராத் கதிதம், விஸ்தாரமாக சொல்லியாச்சு. அப்போது இதுக்கப்புறம் ஷூயதாம் புண்ணியம் சந்தியா உபாசனம் உத்தமம், சந்தியா உபாசனை பற்றி சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஆச்சாரங்களுக்கு கீழே வருது. இப்போ ஹெட்லைன் எடுத்து எல்லாத்துக்கும் ஹெட்டு ஆச்சாரம். ஸோ பூத்த சுத்தியில் அதை ஆரம்பித்தார். எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும், உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி குளிக்கணும் எல்லாம் சொல்லிட்டார். இப்போ நான் சந்தியா உபாசனை பற்றி நான் சொல்ல போகிறேன், உத்தமமான விஷயத்தை. பிராத சந்தியா விதானம், காலை வேளையில் சந்தியா, காலை சந்தியா கதையிஷ்யாமி தேனக, முதல்ல காலையில் வேளையில் பண்ணக்கூடிய சந்தியாவை பற்றி நான் சொல்கிறேன். அனக குற்றமற்றவரே நாரதரே. பிராத சந்தியாம் ச நக்ஷத்திரம், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். காணாமல் கோணாமல் மறையாமம்பா, காணாமல் அதாவது சூரியன் இன்னும் காணலை, நட்சத்திரம் இருக்கணும். அந்த நட்சத்திரம் இருக்கும்போது பண்ணணும் பிராத சந்தியா. மத்தியானியே மத்திய பாஸ்கரம், சென்டரில் இருக்கணும். உச்சி வெயிலில் உச்ச வேளையில் இருக்கணும். மத்திய பாஸ்கரம், சூரியன் நடு உச்சியில் இருக்கும்போது கோணலில் இருக்கக்கூடாது. அவர் ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கணும் தலைமையில். அந்த சமயத்தில் மத்தியான சந்தியா காலம் பண்ணணும், மத்தியா சந்தியா வந்தனம் பண்ணணும். சூர்யாம் பஷ்சிமாம், சாயங்காலம் மறையறதுக்கு முன்னாடி. ஸோ சூரியன் மறையறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். சூர்யாம் பஷ்சிமாம் சந்தியாம், பஷ்சிமாம் சந்தியான்னு வெஸ்ட்டை பார்த்து பண்ணக்கூடிய ஈவினிங் சந்தியா, சாயம் சந்தியா. திஸ்ர சந்தியா உபாசத்தை, அப்படி 3 விதமான சந்தியா காலங்கள் உபாசிக்கப்படுகிறது. தத் வேதானபி வச்சாமி, அது 3க்கும் என்னென்ன வித்தியாசம் அதையும் நான் சொல்கிறேன். ஸ்ருணு தேவர்ஷி சத்தம, நீ நன்னா கேளுப்பா தேவர்ஷியேன்னு சொல்கிறேன். श्रीनारायण उवाच अतः श्रूयतां पुण्यं सन्ध्या उपासनमुत्तमं भस्मधारणमाहात्म्यं कथितं चैव विस्तरात् प्रातः सन्ध्याविधानं च कथयिष्यामि ते अनग प्रातः सन्ध्यां स नक्षत्रां मध्याह्ने मध्यभास्करां स सूर्यां पश्चिमां सन्ध्यां तिस्रः सन्ध्या उपासते वेदान् अपि वक्ष्यामि शृणु देवर्षि सप्तम. उत्तमा तारका उपेता मध्यमा लुप्त तारका अधमा सूर्य सहिता प्रातः संध्या त्रिधामता उत्तमा सूर्य सहिता मध्यमा अस्तमिते नवो अधमा तारका उपेता सायं संध्या त्रिधामता. ஸோ தாரக உபேதா உத்தமா, அதாவது நட்சத்திரங்களோடு கூடி இருக்கக்கூடிய சமயத்தில் காலை சந்தியா பண்ணுறது ரொம்ப உத்தமமானது. மத்தியமாக லுப்த தாரகா, அப்படியே நட்சத்திரம்லாம் காணலை, இப்போ நட்சத்திரம்லாம் போயிடுது. சூரியன் அப்படியே இப்போ தான் அருணோதயம் லேசாக ஆயின்ட்டுருக்கு. அந்த டைமில் சந்தியாவந்தனம் பண்ணால் அது மத்தியமமானது, அது கொஞ்சம் செகண்டரி. அடுத்த போல் அதமாக சூரிய சகிதா, சூரியனே உதிச்சாச்சு, 7 மணிக்கு மேலே சூரியன் உதிச்சக்கப்புறம் பிராத்த சந்தியா பண்ணுறது அதமமானது. பிராத்த சந்தியா திரிதாமதா, இப்படி 3 விதமாக பிராத்த சந்தியா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சூரிய சகிதா உத்தமா அஸ்தமிதக, இப்போ சாயம் சந்தியா பற்றி சொல்கிறாருங்க. ஸோ சாயம் சந்தியா எப்படின்னா சூரியனோடு இருக்கும்போது அதை பண்ணும்போது, சாயம் சந்தியா பண்ணும்போது அது உத்தமமானது. அஸ்தமித்தே ரவ், அஸ்தமிச்சுட்டே இருக்க அப்படியே இறங்குறான், அந்த சமயத்தில் பண்ணுறது மத்தியமமானது. தாரக உபேத நட்சத்திரமே வந்துடுது, அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு சொன்னால், சாயம் சந்தியா பண்ணுறேன்னு சொன்னால் அது அதமமானது. இப்படி சாயம் சந்தியா 3 விதம். उत्तमा तारका उपेता मध्यमा लुप्त तारका अधमा सूर्य सहिता प्रातः संध्या त्रिधामता उत्तमा सूर्य सहिता मध्यमा
उत्तमान्तारक उपेता सायं सन्ध्या त्रिधामता राधे कृष्ण मैम। तारका विप्रः वृक्षः मूलकानि अत्र सन्ध्या वेदः शाखाः धर्मकर्माणि पत्रं तस्मान् मूलं यत्नतः रक्षणीयं चिह्ने मूलेनैव वृक्षः न शाखा। ஸோ இந்த சந்தியாவந்தனத்தில் மூலமானவர் யாருன்னா வேர், அடி வேர் யாருன்னா பிராமணன். பிராமணன் இல்லாட்ட ஏது சந்தியா? ஸோ அவர் தான் வேர், ஆதாரமானவர், வேராக இருக்கக்கூடியவர். அந்த மரத்துக்கு, சந்தியாவந்தனங்கிற ஒரு மரத்துக்கு வேராக இருக்கக்கூடியவர் பிராமணர். மூலகாணி அத்த விருட்சகம், மரமே, அந்த மரமே, ஒரு மரமே அவர் பிராமணன். அதோடைய வேராக இருக்கக்கூடியது சந்தியா. ஸோ பிராத்த சந்தியா, சாயம் சந்தியா எல்லாமே அதோடைய வேராக சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. அந்த மரத்துக்கு வேர் இல்லாமல் மரம் நிற்காது இல்லையா? ஸோ அதனால அந்த மரம் பிராமணனாக இருந்தால் அதோடைய வேராக சந்தியாவந்தனம் சொல்லப்படுகிறது. வேதக ஷாக்கா. ஸோ வேதத்தில் தான் அதோடைய கிளைகள், மரத்தோட கிளைகள் வேணும், அதுதான் வேதம். ஏன்னா வேதம் இல்லாட்டினா அந்த சந்தியாவந்தனம் எப்படி பண்ண ஏதா பண்ணான்னு தெரியாது. அதனால வேதம் தான் அதோடைய கிளைகள், அந்த மரத்தினுடைய கிளைகள். தர்ம கர்மாணி பத்திரம், அதோடைய இலை. ஒரு மரம், பிராமணங்கிற இலை இருந்தானா அவருடைய அது வந்து அவரோட தர்ம காரியம்தான் அதோடைய இலைகள். பிராமணர் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் அதோடைய இலைகள். தஸ்மாத் மூலம் யத்னதக ரட்சணீயம், வேற காப்பாற்றணும், இலையை காப்பாற்றலாம் பிரயோஜனம் இல்லை. அதனால சந்தியா வந்தனம் பண்ணாமல் இனி என்ன காரியம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை சொல்லிடுறாளே. நீ எந்த கோயிலுக்கு போனாலும், என்ன பூஜை பண்ணாலும், எங்கே பண்ணாலும், யாகம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இப்போ சொல்கிறாருன்னா இதுதான் காரணம் இங்கே சொல்கிறா அவர். அதுதான் மூலம். சந்தியாவந்தனம் மூலமாக இருக்கிறனால அதை கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டும். எத்தனை முயற்சியோடு ரட்சிக்கணும். சின்னே மூலே நைவ விருட்சக, மூலமே படுத்து சந்தியாவந்தனமே நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மூலமே படுத்து வேறே படுத்து அப்புறம் எங்கே பிராமணன்? விருட்சம்ங்கிற பிராமணன் எங்கே இருக்கான்? ந ஷாக்கா, அப்புறம் கிளை எங்கே இருக்குது? எதுவும் இல்லை, தர்மம் இருக்காது, ஒன்றும் இருக்காதுன்ட்டான். तस्मात् मूलं यत्नतः रक्षणीयं चिन्ने मूलेनैव वृक्षः न शाखा। सन्ध्यायेन न विज्ञाता सन्ध्यायेन अनुपातिता जीवमानः भवेत् शूद्रः मृतः चैव जायते तस्मात् नित्यं प्रकर्तव्यं सन्ध्या उपासनमुत्तमं तद् अभावे अन्य कर्मादौ अधिकारी भवेत् नहि। ஸோ சந்தியாவந்தனத்தை பற்றி யார் தெரிஞ்சுக்கலையோ, ந விஜாதா, அதை பற்றி அறிவில்லையோ, சந்தியா ஏன ந உபாசிதா, உபாசிக்கலை, அந்த சந்தியாவந்தனத்தை கடைப்பிடிக்கலை, அவன் செய்யலை. ஜீவமானக, அவன் உயிரோடு இருக்கும்போதே சூத்ரக, அவன் பிராமணனே கிடையாது, அவன் சூத்ரன். மிருதக, செத்து போயிட்டதுக்கப்புறம் ஸ்வாச்சைவ ஜாயத்தை, நாயா பரப்பன்கிறார். அவன் வந்து செத்ததுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறப்பான். ஸ்வாச்சைவ ஜாயத்தை, ஸ்வான்னா நாய். தஸ்மாத் நித்தியம் பிரகர்த்தவியம், அதனால் நித்தியமே சந்தியா உபாசனை பண்ணி ஆகணும். உத்தமமான அந்த சந்தியா உபாசனை செய்ய வேண்டும். தத் அபாவே, அது இல்லாமல் அந்நிய கர்மாதோ, வேறு காரியத்தை நான் பண்ணுறேன்னு இறங்கினானா, ருத்ரன் சொல்கிறேன் ஜெபிக்கிறேன்னு அதெல்லாம் இறங்கினானா, அதிகாரி ந பவேத், அதுக்கு அதிகாரமே அவனுக்கு கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேறு எந்த காரியத்தில், வேத காரியத்தில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. सन्ध्यायेन न विज्ञाता सन्ध्यायेन अनुपासिता जीवमानः भवेत् शूद्रः मृतः स्वाचैव जायते तस्मात् नित्यं प्रकर्तव्यं सन्ध्या उपासनम् उत्तमं तत् अभावे अन्यकर्मादौ अधिकारी भवेत् नहि। இது நம்ம படிக்கிறதுல என்ன யூஸ்ன்னு சொன்னால், குழந்தைகளோ பேரனோ பேத்தியா வந்தால் பண்ணு 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 சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ பையன் வந்தால் அவன் ஹாங்காங்கில் பண்ணுறானா பண்ண மாட்டான், இங்கே வந்த உடனே பண்ணுடா பண்ணுடான்னு பண்ணுறான். அட்லீஸ்ட் நம்ம கண் முன்னாடி பண்ணுறான்னு சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். இங்கே பண்ணுறான். உதய उदय अस्तमयात् ऊर्ध्वं यावत् स्यात् कट्कात्रयं तावत् सन्ध्याम् उपासीत प्रायश्चित्तं ततः परं काल अतिक्रमेण जाते चतुर्थ अर्घ्यं प्रदापयेत् अथवा अष्टशतं देवीं जप्त्वा आदौ तां समाचरेत्. உதய அஸ்தமயாத் ஊர்துவம்,
அதாவது உதயாஸ்தமனத்துக்கு முன்னாடி உதயம் அஸ்தமனம் சூரியனுடைய உதயத்துக்கு முன்னாடி அஸ்தமனாரத்துக்கு முன்னாடி. ஸோ யாவத் சியாத் கடிகாத்திரயம், அதாவது 3 மணிக்கூர். கடிகாத்திரயம்னா 3 மணிக்கூர். ஸோ சூரியன் உதிக்கலை, 3 மணி நேரம் இருக்குன்னு உதிக்கிறதுக்கு. அது மாதிரி அஸ்தமனம் ஆகலை, 3 மணி நேரம் இருக்குது அஸ்தமனம் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கரெக்டாக 3 மணி நேரம் இருக்கும்போது தாவத் சந்தியா உபாசித்தா, அப்போவே நீ சந்தியா வந்தனம் பண்ணிடலான்ட்ட. ஸோ 6 மணிக்கு சூரியன் உதயமாக இருந்ததுன்னா 3 மணிக்கு நீ பண்ணலான்ற. அந்த மாதிரி இருக்குது. அவளுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறான். ஸோ அப்போ நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் அந்த 3 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த டைமில் நீ சந்தியாவந்தனம் பண்ணலாம், உபாசனை பண்ணலாம். பிராயஷ்சித்தம் ததப்பரம், அதுக்கு மேலே பண்ணினியானா சூரிய உதிச்சதுக்கப்புறம் பண்ணினாலோ இல்லை சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணினாலோ அதுக்கு பிராயஷ்சித்த அர்க்கியமெல்லாம் கொடுக்கணும். இதுக்கு இந்த பிராயச்சித்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்க வேண்டியிருக்கும். கால அதிக்கிரமணே கால அதிக்கிரமணம் ஆயிடுத்து, தாண்டிடுது, காலம் தாண்டி போயிடுது, பண்ணுற வேண்டிய காலம் தாண்டி போயிடுது. அப்படி ஆனால் ஜாத்தை அப்படி ஆயிட்டால் சதுர்த்த அர்க்கியம் பிரதாபயேது, 4வதாக ஒரு அர்க்கியம் கொடுக்கணும். அர்க்கியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்க்கியத்தை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுமா. காலம் தாண்டி பண்ணுறோம் சந்தியாவந்தனம். அதுவா அஷ்டசதம் தேவீம் ஜப்துவா, தேவி யாருங்க? காயத்ரி தேவி இல்லையா? சந்தியாவந்தனமே காயத்ரி தேவியோட தானே, உபாசனம் தானே. அதனால 108 காயத்ரி ஜபிக்கணும். இந்த மாதிரி நேரம் தாண்டி போய் பண்ணினோமானா அஷ்டசதம் 108 காயத்ரி ஜபிக்கணும். ஜப்துவா ஆதவ் தாம் ஸ்மரேத், சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 காயத்ரி ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுன்ற. ராதே கிருஷ்ணா. உதய அஸ்தமயாதூர்த்வம் யாவத் ஸ்யாத் கடிகாத்ரயம் தாவத் சத்யாம் உபாசித்த பிராயஷ்சித்தம் ததப்பரம் கால அதிக்ரமணே ஜாதே சதுர்த்த அர்க்கியம் பிரதாபயேத் அதவா அஷ்டசதம் தேவீம் ஜப்த்வா ஆதௌ தாம் சமாச்சரேத். यस्मिन् काले तु यत्कर्म तत्काल अधीश्वरीं च तां सन्ध्याम् उपास्य पश्चात्तु तत्कालीनं समाचरेत्. गृहे साधारणा प्रोक्ता गोष्ठे वै मध्यमा भवेत्. नदीतीरे च उत्तमा स्यात् देवी गेहे तदुत्तमा. यस्मिन् काले तु यत्कर्म, எந்த காலத்தில் எந்த காரியம், அந்தந்த காலத்தில் அதீஸ்வரீம் சதாம், அதாவது 3 காலம் இருக்கு இல்லையா, 3 சந்தியா காலம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்துக்கு அதீஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி தேவி தாம் சந்தியா கால தேவி, சந்தியா தேவி இது காயத்ரி தேவியை உபாசிய, அவளை உபாசனை பண்ணி பஷாத்து தற்காலீனம் சமாச்சாரம், அந்தந்த காலத்தில் காரியம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். காலம்பர வேலையில் ஏகப்பட்ட காரியம் இருக்கும், மத்தியான வேலை காரியம் இருக்கும். அந்தந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டாக காயத்ரி தேவியை சந்தியாவந்தனை பண்ணிட்டு அந்த காலத்தில் உள்ள காரியத்தை சமாச்சரேத், அதை கடைபிடிக்க வேண்டும். கேகே சாதாரண பிரவக்தா, வீட்டுக்குள்ளே சந்தியாவந்தனம் பண்ணினா அது சாதாரணமாக கருதப்படுகிறது. கோஷ்டே பசு கோஷ்டி இருக்குது, பசு கொட்டில் போய் சந்தியாவந்தனம் பண்ணினா மத்தியமா பவேத்து, அது மத்தியமமானது. இதை விட கொஞ்சம் பெட்டர். நதி தீரே ஒரு நதி இருக்குது, அந்த இடத்துக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தால் அது உத்தமமானது சியாத்து. தேவி கேகே ததுத்தமா, அப்படியே கோவிலில் போய் நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு சொன்னால் அதை விட மேலானது. ஆமாம், நான் பிரவச்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுந்தரகுமாரில் அங்கே உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவார். यस्मिन् काले तु यत्कर्म तत्काल अनीश्वरीं च तां सन्ध्याम् उपास्य पश्चात्तु तत्कालीनं समाचरेत्. गृहे साधारणा प्रोक्ता गोष्ठे वै मध्यमा भवेत्. नदीतीरे च उत्तमा स्यात् देवी गेहे तदुत्तमा. यतः देव्या उपासेयं ततः देव्याः तु सन्निधौ सन्ध्यात्रयं प्रकर्तव्यं तद् अनन्त्याय कल्पते. एतस्या अपरं दैवं ब्राह्मणानां च विद्यते. न विष्णु उपासना नित्या न शिव उपासना तथा. ओके, यतः देव्या उपासा इयं, தேவியோட உபாசனை, காயத்ரி தேவியோட உபாசனையான இது ததோ தேவியாக சந்நிதவ், அதுவும் கோவிலில் வச்சு பண்ணுறது, தேவியோட சந்நிதியில் உட்காந்து பண்ணுறது. சந்தியாத்ரயம் பிரகர்த்தவியம், ஸோ 3 வேளையும் பண்ணி ஆகணும். டெய்லியே காயத்ரி தேவியோட 3 வேளையும் பண்ணி ஆகணும். ததா
அனந்தியாய கல்பத்தே தது அனந்தியாய தது அந்த மாதிரி செய்யும்போது அது ரொம்ப நன்மை. அனந்தியாயன்னு அனந்த காலத்துக்கு அது புண்ணியமாக இருக்கும், அது பிரயோஜனப்படும். ஏத்தஸ்யாக அபரம் தெய்வம், இந்த காயத்ரி தேவியை மேலான ஒரு மீறின ஒரு தெய்வம் பிராமணானாம்ன வித்தியதே, பிராமணர்களுக்கு அதை விட மேலான தேவிங்கிறது கிடையாது. ந விஷ்ணு உபாசனா நித்யா, டெய்லி விஷ்ணு கும்பிடணுங்கிறது நித்தியமான இது கிடையாது. அதுக்கு நித்தியம் சொல்லப்படலை. சந்தியாவந்தனம் நித்தியம் சொல்லப்பட்டிருக்கு. நீ விஷ்ணு உபாசனை டெய்லி பண்ணுன்னு சொல்கிறது இல்லை. சிவ உபாசனா ந நித்யா, சிவ உபாசனை அது மாதிரி நித்தியம் கிடையாது. ஆனால் சந்தியா உபாசனை நித்தியமானது. संध्यात्रयं प्रकर्तव्यम् अनन्याय कल्पते एतस्याम् अपरं दैवं ब्राह्मणानां च विद्यते न विष्णु उपासना नित्या न शिव उपासना तथा यथा भवेन्महादेव्या गायत्र्याः श्रुतिचोदिता सर्ववेदसारभूता गायत्र्याः तु समर्चना ब्रह्मादयः अपि सन्ध्यायां तां ध्यायन्ति जपन्ति च वेदा जपन्ति तां नित्यं वेद उपास्या ततः स्मृता यथा भवेत् महादेव्याः गायत्र्याः, எப்படி இந்த மகாதேவியாகப்பட்ட காயத்ரியுடைய ஸ்ருதி சோதிதா. ஸோ அது வேதமே தூண்டுறது. வேதத்தில் தூண்டப்பட்ட இந்த காயத்ரி தேவியோடைய மகாதேவியுடைய சர்வ வேத சாரபூதா, எல்லா வேதத்துடைய சாரபூதமாக இருக்கக்கூடியவள் காயத்ரி. காயத்ரி மந்திரம் ஜபிச்சானா எல்லா வேதத்தோட சாரமும் அதிலே இருக்குது. அதனால வேதத்தோடைய சாரமே இருக்கக்கூடிய அவளை பூஜித்தால் காயத்ரி ஆகத்து சம் அர்ச்சனா, அந்த காயத்ரியே நம்ம அர்ச்சனை பண்ணுறதாக ஆறுது. அப்படி எப்பொழுது அந்த மாதிரி பண்ணுறோமோ பிரம்மாதேக அப்படி சந்தியாயாம் தான், அந்த பிரம்மா முதலியவர்கள் கூட அந்த சந்தியா வேளையில் அந்த சந்தியா தேவியை காயத்ரி தேவியை தியாயந்தி ஜபந்தி ச, தியானிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள். ஸோ எப்படி இங்கே அந்த மாதிரி சந்தியா உபாசி சொல்லப்படுகிறதோ அப்படி பிரம்மா முதலியவர்கள் கூட பண்ணுறார்கள். வேதா ஜபந்தி தாம் நித்தியம், வேதமே ஜபிக்கிறதுங்கிற, வேதமே காயத்ரியை கொண்டாடுறது. வேத விபாசியா ததா ஸ்மிருதா, அதனால் வேதத்தால் உபாசனை செய்யப்படுபவள் என்று அந்த வேதமே சொல்கிறது. ஸ்மிருதா, ஸ்மிருதான்னு ஸ்மிருதிகள் கூறுகின்றன. यथा भवेत् महादेव्या गायत्र्याः श्रुतिचोदिता सर्ववेदसारभूता गायत्र्याः तु समर्चना ब्रह्मादयः अपि सन्ध्यायां तां ध्यायन्ति जपन्ति च वेदा जपन्ति तां नित्यं वेद उपास्या ततः स्मृता. तस्मात् सर्वे द्विजाः शाक्ता न शैवा न च वैष्णवाः आदिशक्तिम् उपासन्ते गायत्रीं वेदमातरम् आचान्तः प्राणम् आयम्य केशवादिकनामभिः केशवश्च तथा नारायणः माधव एव च. நீங்கள் அடுத்த மூணுலேருந்து நான் படிங்க. गोविन्दः विष्णुः एव अथ मधुसूदन एव च त्रिविक्रमः वामनः च श्रीधरः अपि ततः परम् ऋषिकेशः पद्मनाभः दामोदर अतः परम् सङ्कर्षणः वासुदेवः ரைட் ஃபுல்லாக படிச்சுருங்க. ஓகே. वासुदेवः प्रद्युम्नः अपि अनिरुद्धकः पुरुषोत्तम अदोच्च जौच पुरुषोत्तम अदोक्ष जौच नारसिंहः अच्युतः तथा जनार्दन उपेन्द्रः च हरिः कृष्णः अंतिमः तथा. அவ்வளோதான், 12 பேரும் சொல்கிறாருங்க, வேற ஒன்றும் இல்லை. தஸ்மா சர்வே துஜாக, எல்லா பிராமணாலும் சாக்தாக, சாக்தாகன்னா சக்தி உபாசகர்கள், எல்லாருமே சக்தி உபாசகர்கள் தான். சக்தியாக எல்லாருமே சாக்தத்துலேருந்து வரவாதான் சக்தி உபாசகர்கள். ந சைவாக ந ச வைஷ்ணவாக, பிராமணர்களை சைவைட்ஸ் வைஷ்ணவைட்ஸ்ன்னு சொல்கிறத விட எல்லாருமே சாக்தர்கள்னு சொல்லிடலாம். ஏன்னா இவா எல்லாருமே படைக்கிறவள் அம்பாள்னு சொல்லிடுறோம். அதனால் எல்லாருமே சாக்தர்கள் தான், சக்தி உபாசனை பண்ணுறவர்கள் தான், சைவர்களோ வைஷ்ணவர்களோ அல்ல. ஆதிசக்தியும் உபாசந்தே, ஆதி பராசக்தியாகப்பட அவளை தான் எல்லாருமே தியானிக்கிறார்கள். அவள் யார்? காயத்ரி.
ஸோ காயத்ரி தான் ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய காயத்ரி. வேத மாதரம், வேதத்துக்கே அம்மாவாக இருக்கக்கூடிய காயத்ரியே அவள் தான் வேத சாரம். அவளை தான் எல்லாருமே சைவர்களோ வைஷ்ணவர்களோ எல்லாருமே சாக்தர்களாக காயத்ரி தேவியை உபாசிக்கிறார்கள். ஸோ ஆச்சாந்தகான்னு சொன்னாலே ஆச்சமனம் பண்ணுறது. ஆச்சமனம் பண்ணுறதுன்னு இந்த கை காலெலாம் அலம்பி சுத்தப்படுத்துறது, அதான் ஆச்சமனம். ஆச்சாந்தக பிராணமாயம்ய, பிராணமயம்னா பிராணாயாமம் எடுத்துக்கணும். முதல்ல பிராணாயாமம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேசவாதி நாமபிகி, அதாவது கேசவாய நம மாதவாய நம இப்படி மூக்கெல்லாம் தொட்டுன்னு இருப்பா இல்லையா, அவளோட அதை இது உண்டு ரூலு. அதை ஒவ்வொன்றும் கேசவாய நம இதெல்லாமே பிராணாயாமம் பண்ணுறதோட மெத்தடு தான் அது. அதை ஸ்லோவாக பண்ணினா அது பிராணம் ஆக்சுவலாக அப்படியே அடங்கும். பிராணம் அடங்கிறதுக்குள்ள டெக்னிக்லாம் இதெல்லாம் இருக்குது அது சந்தியாவந்தனத்தில். பட் அப்படி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாளா எல்லாம் அவசரம். அதனால இவள் என்ன சொல்கிறா, பிராணம் ஆயம்யா, பிராணனை இப்படியாக எப்படி இந்த 12 பெயர்களை வச்சு கேசவாதி நாமபிகி, கேசவஷ நாராயணக மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதரன் ஹிருஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் சங்கர்ஷ்ணன் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் அதோட்சஜன் நாரசிம்ஹன் அச்சுதன் ஜனார்தனன் உபேந்திரன் வாமனன் தான் திருப்பியும் ஹரிஹி கிருஷ்ணக, அதான் கடைசியில் கிருஷ்ணாய நமக அப்படின்னு முடிப்பா போல் இருக்குது. இதெல்லாம் சந்தியாவந்தனா டீட்டெயிலாக வாத்தியார் சொல்லி கொடுக்கும்போது நம்ம கவனித்து கேட்டோமானே இதெல்லாம் புரியும் நம்மளுக்கு. ஸோ இவ்வளவு பேரையும் சொல்லி அந்த பிராணனை இந்த மாதிரி பிராணனை ஒடுக்குறது, ஆக்சுவலாக மனசு நிம்மதியாகிறது, மனசு சாந்தி பண்ணுறது, இதெல்லாமே தான் காயத்ரி ஜபத்தில் அவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி ஒழுங்காக பண்ணுறவளுக்கு அதெல்லாம் நடக்கும். तस्मात् सर्वे द्विजाः शब्दाः न शैवाः न च वैष्णवाः आदिशक्तिम् उपासन्ते गायत्रीं वेदमातरम् आचान्तः प्राणम् आयम्य केशवादिकनामभिः केशवश्च तथा नारायणः माधव एव च गोविन्दः विष्णुः एव अत मधुसूदन एव च त्रिविक्रमः वामनश्च श्रीधरः अपि ततः परम् ऋषिकेशः पद्मनाभः श्रीधरः अपि ततः दामोदरः अतः परम् सङ्कर्षणः वासुदेवः प्रद्युम्नः अपि अनिरुद्धः पुरुषोत्तमः अधोक्षजौ च नारसिंहः अच्युतः तथा जनार्दन उपेन्द्रश्च हरिः कृष्णः अन्तिमः तथा. ஸோ இதெல்லாம் அவள் ஒவ்வொரு காரியம் நடந்துகிட்டே இருக்கும். பெயர்களை வெறும் ஜபிக்கிறது இல்லை. ஸோ கையில் போகும்போது சொல்கிறது, அப்புறம் தண்ணியை வாயில் குடிச்சுப்பா இல்லையா, ஆச்சமரியம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் கோவிந்தா நமகா அப்படின்னு சொல்லி வாயில் தண்ணி குடிக்கிறது, இப்படி ஒரு காரியத்தையும் அதோட ப்ரொசீஜரில் வரக்கூடியது. அதில் பெயர்களும் வருது. ओंकारपूर्वकं नाम चतुर्विंशति संख्यया स्वाहा अन्तैः प्राशयेद्वारि नमो अन्तैः स्पर्शयेत् तथा केशव आदि त्रिभिः पीत्वा द्वाभ्यां प्रक्षालयेत् करौ मुखं प्रक्षालयेत् द्वाभ्याम् उन्मार्जनं तथा. நீங்கள் மார்க் பண்ணிக்கலையா? 6 லைன் என்ன 2 லைன் இல்ல மேம், நீங்க போடலையே. एकेन पाणिं सम्प्रोक्ष्य पादौ अपि शिरः अपि च सङ्कर्षणादिदेवानां 12 अङ्गानि संस्पृशेत्. ஸோ அங்கே நேம்ஸை மட்டும் சொன்னார். இங்கே அந்த நேமை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறாருங்க. ஓங்காரபூர்வகம் நாம சதுர்விம்சதி, மேலே சொன்னது 12 24 பெயர்கள் வருது. மேலே கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 24 பேர். அந்த 24 பெயர்கள் சதுர்விம்சதி சங்கையா முதல்ல ஓங்காரம் அதை எடுத்துக்கணும், கடைசியில் ஸ்வாஹா அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஓம் கேசவாய நம ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா அப்படி வரும். அந்தந்த பெயர்கள் அங்கங்கே இடைச்சொற்கள் பண்ணிக்கணும். அப்படி 24 பெயர்களையும் அதுக்குள்ளே இந்த 2 ஆரம்பத்தில் ஓம் போட்டுக்கணும், கடைசியில் ஸ்வாஹா சொல்லி பிராஷயேத் வாரின்னா தண்ணி. ஸோ அதை ஆச்சமனம் பண்ணணும். பிராஷயத்துன்னு சொன்னான்னா தண்ணியை அப்படி நீரை பருகிறது, அதை பண்ணணும். நமோ அந்தைஹி கடைசியில் நமோ ஸ்வாகா அப்படி வரும். நமக அந்தைஹி ஸ்பர்ஷயே ததா, கடைசியில் நமகான்னு வேறு சொல்லணும். ஸோ கோவிந்தாய நமக, அப்புறம் ஓம் நாராயணாய ஸ்வாகான்னு முதல்ல சொல்கிறது.
ஸோ முதல் 3 பேர் இருக்குல்லையா, அதில் லிஸ்ட்டில் பிரிக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறது, கேசவ நாராயணா மாதவா, அந்த 3 பேர் சொல்லி குடிக்கணும், தண்ணி குடிக்கிறது. அப்போ சொல்லும்போது ஸ்வாகான்னு சொல்லி குடிக்கணும். அடுத்தது நமக, அடுத்த 3 பேர், அதுக்கு தான் மேலே வந்து 3 வருது. ஏ வச்சா தத்தப்பரம் அப்படி 3 பிரித்து போட்டிருக்கா இல்லையா. ஸோ 3 பேர் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா ஸ்வாகா அந்தம் சொல்லணும். அடுத்த 3 பேர் சொல்லும்போது அந்தத்தில் நமக போடணும். அப்போ அப்படி அந்த மாதிரி கோவிந்தாய நமக, வைஷ்ணவே நமக, மதுசூதனாய நமக அப்படிங்கிற மாதிரி 3 பேராக பிரித்து சொன்னதே அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக அந்த ஸ்பர்ஷயத் அந்த மாதிரி சொல்லணும். கேசவாதிபி திரிபிகி பீத்வா அப்படி 3 பேர்களை வச்சு கேசவ நாராயணா மாதவா அந்த மேல் லைனோட அன்வயம் பண்ணிக்கணும், சேர்த்து பார்க்கணும் அதை. ஸோ அந்த 3 இதை வச்சு தண்ணியை குடிச்சிட்டு துவாபியாம் பிரச்சாலையேத்து அடுத்த 2 கோவிந்தா விஷ்ணு அதை 2 வச்சு கையாலம்பனம் பிராச்சாலையேத் கரவ் கையாலம்பனம் அந்த 2 பேரை சொல்லிட்டு முகம் பிரச்சாலையே துவாபியாம் அடுத்த 2 பேரை சொல்லி முகத்தாலம்பனம். அதுக்கப்புறம் துவாபியாம் உன்மார்ஜனம்னால் தொடச்சிக்கிறது, அப்படியே மூஞ்சி அப்படியே அந்த தண்ணியை விட்டு அப்படியே தொடச்சிக்கிறது. ஸோ அதை அந்த அடுத்த 2 பேரை சொல்லி பண்ணலாம். ஏகேன பாணிம் சம்பிரோட்சியா அடுத்த ஒரே ஒரு பெயரை சொல்லிவிட்டு கையாலம்புறது சம்பிரோக்ஷியா அதை புரோக்ஷணம் பண்ணிக்கணும் கையில். பாதவ் அப்பி ஷிரோ அப்பி அப்போது இந்த பாதங்களையும் தலையையும் எல்லாத்தையுமே ஆச்சமனம் பண்ணணுங்கிற அந்த கையலம்புற வச்சே வெறும் கையலம்புறதுல அது சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டு பாதத்தையும் சிரசையும் நீ நல்லா இது பண்ணிக்கோ, ஆச்சமனம் பண்ணு. சங்கர்ஷனாதி தேவானாம் துவாதச அங்கானி சம்ஸ்பிருதே. இப்போ சங்கர்ஷன் ஆரம்பிக்கிறதே அந்த ஸ்லோகத்துலேருந்து சங்கர்ஷனர் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன்லாம் இருக்கேன், அதெல்லாம் அந்த 12 பேரை வச்சுட்டு என்ன பண்ணணும், உடம்புல எல்லா பார்ட்டையும் தொடுங்கிற சம்ஸ்பிருஷேத்து. चतुर्विंशति संख्यया स्वाहा अन्तैः प्राशयेद्वारि नमः अन्तैः स्पर्शयेत् तथा केशवादि त्रिभिः पीत्वा द्वाभ्यां प्रक्षालयेत् करौ मुखं प्रक्षालयेत् द्वाभ्याम् उन्मार्जनं तथा एकेन पाणिं सम्प्रोक्ष्य पादौ अपि शिरो अपि च संकर्षणादि देवानां द्वादश अङ्कानि संस्पृशेत्. दक्षिणेन उदकं पीत्वा वामेन संस्पृशेत् बुधः तावन्न शुध्यते तोयं यावत् वामेन न स्पृशेत्. गोकर्ण आकृतिहस्तेन माशमात्रं जलं पिबेत् ततः न्यून अधिकं पीत्वा सुरापायी भवेत् द्विजः. संहत अङ्गुलिना तोयं पाणिना दक्षिणेन तु उक्त अङ्गुष्ठकनिष्ठाभ्यां शेषेण आचमनं विदुः. ரொம்ப பேஜார் தான் இதெல்லாம். தட்சிணேன உதகம் பீத்வா, ஸோ வலது கையால் தண்ணீரை குடிக்கிறது. வாமேன சம்ஸ்பிருஷேத் புதக, அதே சமயத்தில் இடது கையிலே தண்ணியை தொட்டுக்கோன்ற. ஸோ இடது கையால் தண்ணியை தொட்டுக்கோ, வலது கையால் தண்ணி குடின்ற, அப்படி இருக்கணுமா, அப்படி குடிக்கணுமா. அடுத்தது கோகர்ண ஆக்கிருதி ஹஸ்தேன, கையை பசுவோடு காது வடிவில் வச்சுக்கணுமா. எப்படி வச்சுப்பா போட்டுருக்கு, பசுவோடு காதோடு வடிவில் கையை வச்சுண்டு மாஷ மாத்திரம் ஜலம் பிபேது. கரெக்ட், அப்படி தான். அது கொஞ்சோண்டு தண்ணி உளுந்து அளவு, மாஷன்னு உளுந்து. ஸோ மாஷ மாத்திரம் ஜலம் பிபேத்து, கையை அப்படியே பசுவோடு காதோடு மாதிரி அப்படி வச்சுண்டு இத்தினூண்டு தண்ணி எடுத்து குடி. தத்தோ நியூன அதிகம் பீத்வா, அதை விட குறைவாக குடிக்கப்படாது, கூடுதல் குடிக்கப்படாது. அப்படி குடித்தாலானால் சுறாபாயி பவேத்து, கல் குடித்ததுக்கு சமம்னு விட்டார். ஸோ அந்த உளுந்தோட அளவு தான் தண்ணி குடிக்கணும், அதுக்கு மேலேயோ கீழே குடித்தா அவன் சுறாபாயி, கல் குடித்ததுக்கு சமம் அந்த பிராமணன். சம்ஹிருத்த அங்குலினா, கையை சேர்த்து கையை குவிச்சு அப்படி கையெல்லாம் விரல்கள்லாம் சேர்த்து தோயம் பாணினா தட்சிணேன, வலது கையால் தண்ணியை இந்த ஆமாம் கையை சேர்த்துக்கணும். அப்புறம் முக்த அங்குஷ்டகனி, இந்த 2 விரலையும் விட்டுடணும். அங்குஷ்டாங்கிறது கட்ட விரல், கனிஷ்டிகான்னு சொன்னான்னா இது சுண்டு விரல். இந்த 2 விரலை விட்டுடணும். முதல்ல கையை தண்ணி எடுக்கிறோச்சே எல்லா விரலையும் சேர்த்து எடுக்கிறது. அப்புறம் இந்த 2 விரலை விட்டுட்டு இப்படி தான், அது நமக்கு தெரியும், எல்லோரும் இப்படி தானே குடிப்பா. அந்த 3 விரலால், அந்த 3 விரலால் தான் தண்ணி குடி அப்படிங்கிற. சும்மா அதாவது இந்த वामेन संस्पृशेत् बुधः तावन्न शुध्यते तोयं
स्पृशेत् गोकर्ण आकृति हस्तेन पाशमात्रं जलं पिबेत् ततो न्यूना अधिकं पीत्वा सुरापायिनी भवेत् द्विजः संहत अङ्गुलिनाथोऽयं पाणिना दक्षिणेन तु मुक्त अङ्गुष्ठकनिष्ठाभ्यां शेषेण आचमनं विदुः प्राणायामं ततः कृत्वा प्रणव स्मृतिपूर्वकं गायत्रीं शिरसा सार्धं तुरीयपदसंयुतां दक्षिणे रेचयेत् वायुं वामेन पूरित उदरं कुम्भेन धारयेत् नित्यं प्राणायामं विदुः बुधाः. அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். பிரணவ ஸ்மிருதி பூர்வகம் அந்த ஓங்காரத்தை மனசில் நினச்சிண்டு பிராணாயாமத்தை பண்ணணும். காயத்ரியும் சிரசா சார்தம், சிரஸ் காயத்ரியோட சிரஸ் என்னது? ஓம் பூஹு புவக ஸ்வக, அதுதான் காயத்ரி மந்திரத்தோட தலை. ஸோ அந்த சிரசா சார்தம் அந்த காயத்ரி மந்திரத்தை தலையோடு கூட. ஆக்சுவலாக காயத்ரிங்கிறது தத்சவிதுகுலேருந்து ஆரம்பிச்சு தான் காயத்ரி. அப்போ தான் 24 எழுத்துக்கள் காயத்ரி. மொத்தமாக பூஹு புவக சுவகா சேத்தோம்னா அது சாவித்ரி மந்திரம். ஸோ அதனால காயத்ரி சிரசா சார்தம்னு விட்டார். இப்போ பூஹு போக சுவக அந்த ஓங்காரத்தோடு சேர்த்து பூஹு போக சுவகோடு சேர்த்து துரிய பத சம்யுதாம், அதாவது பேலன்ஸ் மந்திரம் இருக்கே, 4வது பாகம் தான் அந்த முக்கியமான அந்த சவிதுகு தத்சவிதை வரையணும்னு எல்லாம் வரப்போகிறது. ஸோ அந்த மந்திரத்தை அப்படி உச்சரிக்கணும், பிராணாயாமம் பண்ணிட்டு அப்படி ஜபிக்கணும், மனசில் ஓங்காரத்தை மனசில் நினச்சிட்டு. அப்போது வாமேன பூரித உதரம், இடது மூக்கு வழியாக பிராணத்தை உள்ளே இழுக்க. எது பிராணாயாமன்றார்? இப்போது இடது மூக்கில் அப்படியே சுவாசத்தை உள்ளே இழுத்து தட்சிணேன ரேச்சையேது, வலது மூக்கு வழியாக விடு. ரேச்சனம் பண்ணுறதுன்னா விடுறது, வெளியில் விடுறது. ஸோ வலது மூக்கு வழியாக விடு. கும்பேன தாரைய நித்தியம், நடுவில் என்ன பண்ணணும்? கும்பகம்னு பேர். ஸோ பூரகம், கும்பகம், ரேச்சகம், அப்படி 3 ஸ்டெப்பு பிராணாயாமத்தில். முதல்ல இடது மூக்கு வழியாக உள்ளே இழுக்கணும், அது பூரகம். அதுக்கப்புறம் கும்பகம் வந்து உள்ளுக்குள்ளே காற்று அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறது, அதை நித்தியமாக அதை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது மூக்கு வழியாக வெளியில் விடு. அதுதான் பிராணாயாமம் விதுகு புதாக, அதுதான் பிராணாயாமம் என்று புதர்கள் அறிவாளிகள் சொல்கிறார்கள். இது வந்து ஆக்சுவலாக பிராணாயாமம் ததக்ருத்வா பிரணவ ஸ்மிருதி பூர்வகம் காயத்ரீம் சிரசா சார்தம் துரிய பத சம்யுதா தக்ஷிணேன ரேச்சயேத் வாயும் வாமேன பூரித உதரம் கும்பேன தாரயேத் நித்யம் பிராணாயாமம் விதுஹு புதாஹ. ராதே கிருஷ்ணா மேம். அடுத்தது இல்ல சாந்தி ஏத தக்ஷிணாம் நாடீம் அங்குஷ்டேன ததா உத்தராம் கனிஷ்டா அநாமிகாப்யாம் து மத்யமாம் தர்ஜனீம் த்யஜேத் ரேச்சகः பூரகश्चैव பிராணாயாமः அத கும்பகः ரோச்சதே சர்வசாஸ்திரேஷு யோகிபிः யதமானசைஹி. ஸோ தட்சிணாம் நாடி வலது நாடி வந்து இடது பக்கம் இடா, வலது பக்கத்தில் பிங்களா. ஸோ அந்த பிங்களா நாடிகள் பேர் இருக்கு இல்லையா? சுஷும்னா நாடி, இது இடா நாடின்னு பேர், இது பிங்களா நாடின்னு பேர். ஸோ அவன் என்ன சொல்கிறான்? வலது நாடியை நீ வந்து மூடிக்கோ, வீடு ஏத்தனை மூடிக்கிறது. அங்குஷ்டேனா இப்படி வலது கையால் இப்படி தானே முடிப்பான், எல்லோரும் இப்படி தானே முடிப்பான், இந்த 2 விரலை விட்டுடுவான். அதான் மத்தியமாம் தர்ஜனியும் தேஜேத்து, அதை கூட எழுதி விட்டுருக்கா. ஸோ நடுவிரலையும் அந்த சுட்டு விரலையும் விட்டுட்டு மற்ற அந்த அங்குஷ்டத்தினாலையும் இந்த கனிஷ்டிகா அநாமிகா இந்த 3 விரல் தான் யூஸ் ஆகுது. அந்த வலது நாடியை மூடு, ததா மூடி ததா உத்தராம், அதான் அதர் சைடில் இந்த பக்கத்தில் அங்குஷ்டம் வச்சுக்கணும், அதர் சைடில் இந்த 2 இதே வச்சுக்கணும், இந்த 2 விரலையும் விட்டுடு. ரேச்சக பூரக செய்வ, இதை மாதிரி மூச்சை விடும்போது இந்த 3 விரலை யூஸ் பண்ணிக்கோ. அது மாதிரி ரேச்சக்காக அது மாதிரி இதை மூச்சை விடு. பூரக செய்வ உள்ளே இழுக்கிறதுக்கு அந்த 3 விரலை யூஸ் பண்ணிக்க. பிராணாயாமக அத கும்பகக, அதுக்கப்புறம் இதை கும்பகத்தில் உள்ளே வச்சுக்கோ. புரோச்சதே சர்வசாஸ்திரேஷு யோகிபிகி, எல்லா சாஸ்திரங்களையும் யோகிகள் எல்லாம் இதைத்தான் யதமான செய்கிறது. யதிகள் அப்படியே மனசெல்லாம் அடக்கினவர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி பிங்களா நாடி இடா நாடியை இந்த 3 விரலை யூஸ் பண்ணி கும்பகம் ரேச்சகம் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதான் பிராணாயாமம். தக்ஷிணாம் நாடீம் அங்குஷ்டேன ததா உத்தராம் கனிஷ்டா அநாமிகாப்யாம் து
रेचकः सृजते वायुं पूरकः पूरयेत्तु तं साम्येन संस्थितिः यत्तत् कुम्भकः परिकीर्तितः नीलोत्पलदलश्यामं नाभिमध्ये प्रतिष्ठितं चतुर्भुजं महात्मानं पूरके चिन्तयेत् हरिम्. ஸோ ரேச்சகா வாயும் சிருஜத்தே. ஸோ ரேச்சகம்னா வெளியில் விடுது. ஸோ வெளியில் விடுற வாயு உள்ளே இருந்து அப்படி வெளியில் வந்து உண்டாக்கி வெளியில் விட்டுடுறது ரேச்சகம்ங்கிறது. பூரகம்ங்கிறது பூரையேத்து, அது வாயுவை உள்ளே திருப்பி இழுத்து உள்ளே வச்சுக்கிறது பூரகம்னு பேர். சாமியேனா ரெண்டு சமமாக இருக்கணும், சும்மா ஒன்று தசு புசுன்னு மூச்சு விடக்கூடாதுங்கிறார். ஒரே மாதிரி பூரகமும் ரேச்சகமும் ஒரே டைம் இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். ஸோ சாமியேன சம்ஸ்திதி ஒரே மாதிரி நிலையில் இருக்கணும் பூரகமும் ரேச்சகமும். கும்பகக தத்து கும்பகக அதான் ரெண்டு சமமாக இருக்கிறது. ஸோ பூரகமும் இல்லை, அந்த வாயு வெளியிலையும் போகலை உள்ளேயும் வரலை, அப்படியே உள்ளே அப்படி இருக்கிறது சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறது கும்பகம்னு சொல்கிறார். ஓகே. நீல உத்பல தலஷியாமம் அதாவது இந்த கருணைதல் பூன்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை தாமரை நீல தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நாவி மத்தியே பிரதிஷ்டிதம் சதுர்புஜம் மகாத்மானம். அப்படி அந்த பிளாக் கலர் பகவான், அந்த பகவான் வந்து நாபி மத்தியே வயத்தில் பிரதிஷ்டினம் நிலை கொண்டவராக. ஸோ அந்த பகவான் நிலை கொண்டிருக்கார் எங்கள் நாபி மத்தியே வயத்தில். சதுர்புஜம் மகாத்மானம் 4 கைகளோடு இருக்கக்கூடிய அந்த பகவான் ஹரியை பூரகே சிந்தையேத் ஹரிம் அந்த ஹரியை நீ பூரகத்தில் அப்படியே மனசில் ஏன்னா காற்று வயிறு வரைக்கும் போகணும், சும்மா மேலோட்டமாக சுவாசிக்கப்படாது. அதான் அவன் சொல்கிறா, வயிறு மேலே ஏறி இறங்கணும். நம்ம சுவாசம் பண்ணுறோச்சையே வயத்தில் தொட்டு பார்த்தா அது ஏறி இறங்கணும் சுவாசம், அப்போ தான் கரெக்டாக சுவாசிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதான் அவர் சொல்கிறார், அந்த மாதிரி வயத்தில் காற்று போகிறோச்சையும் வயத்துலேருந்து காற்று வரோச்சையும் நீ அந்த சமயத்தில் பகவானை நினை, 4 கைகள் உடையவராக அந்த வயத்தில் பகவானை நினை. रेचकः सृजते वायुं पूरकः पूरयेत्तु तं साम्येन संस्थितिः यत्तत् कुम्भकः परिकीर्तितः नीलोत्पलदलश्यामं नाभिमध्ये प्रतिष्ठितं चतुर्भुजं महात्मानं पूरके चिन्तयेत् हरिम्. कुम्भकेतु हृदि स्थाने ध्यायेतु कमलासनं प्रजापतिं जगन्नाथं चतुर्वक्त्रं पितामहं रेचके शङ्करं ध्यायेत् ललाटस्थं महेश्वरं शुद्धस्फटिकसङ्काशं निर्मलं पापनाशनम्. ஸோ இங்கே வந்து கும்பகம் பண்ணுறோச்சே யார் நினைக்கணும், பிரம்மாவை நினைங்கிறார். அப்போ முதல்ல விஷ்ணுவை நினைச்சாச்சு இல்லையா. ஸோ விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி எல்லாம் வருது, அந்த குண்டலினியில் வரும்போது ஒரு கிரந்தியாக முடிச்சுட்டு மேலே வரோம் இல்லையா. அப்போது விசுத்தி சக்கரத்தில் இவர் இருக்கார், ருத்ரன் இருக்கார் இல்லையா. ருத்ர இந்த சக்கர விபேதினி அப்படின்னெல்லாம் பேர் வருது இல்லையா லலிதா சகஸ்ரநாமத்தில். ஸோ கீழே விஷ்ணுவை தியானிக்கிறோம். இப்போ கும்பகத்தில் வர வச்சு அநாகத ஸ்தானம் வந்துடுது. கும்பகம் வந்து அப்படியே நெஞ்சில் லங்ஸில் ஃபுல்லாக அந்த வாயு நிரம்பி இருக்குது. ஸோ கும்பகே தூ ஹிருதிஸ்தானே, ஸோ ஹிருதயத்தில் இருக்கிற அந்த லங்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கும்பகமாக இருக்கக்கூடிய அந்த காற்று தியாயேத் கமலாசனம். கும்பகம் பண்ணுற வச்சா பிரம்மாவை நினச்சிக்கோ. பிரஜாபதிம் ஜெகநாதம் சதுர்வக்திரம் ஜெகத்துக்கே நாதனான பிரஜாபதியாக இருக்கக்கூடிய 4 முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிதாமகரான பிரம்மாவை நினைக்க வேண்டும். கும்பகம் இருக்கும்போது அவரை நினைக்கணும். அப்புறம் ரேச்சகம், அப்போ வெளியில் விடுறோம் மூச்சை, அப்போ யாரை நினைக்கணும், சிவனை நினைக்கணும். சங்கரம் தியாயேத் லலாட்டஸ்தம் மகேஸ்வரன். ஸோ இங்கே தானே ஆக்ஞா சக்கரத்தில் தானே இருக்கார் அவர். ஸோ ஆக்ஞா சக்கரத்தில் ருத்ர கிரந்தி அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த இவர் சிவனை நினைக்கணும், மகேஸ்வரனை. சுத்த ஸ்படிக சங்காஷம் எப்படி இருக்கார் அவர், அப்படியே வெள்ளை விளையர்ன பொன்னார் மேனினா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளை வெளுப்பாக இருக்கார் அவர். விபூதி பூஷிடி எப்போதுமே வெள்ளை விளையர்னு இருக்கார் அவர். சுத்த ஸ்படிக சங்காஷம் ஸ்படிகம் போல இருக்கார். நிர்மலம் குற்றமற்றவராக பாபநாசனம் பாபத்தை நீக்கக்கூடிய அந்த மகேஸ்வரனை நினைக்கணும். ரேச்சகம் பண்ணுறோச்சு ஒவ்வொரு மூச்சுக்கு இப்படி நினச்சி பண்ணுவோன்னா அதான் பிராணாயாமன்றார். அப்போ ரொம்ப பொறுமையாக பண்ணணும் பிராணாயாமத்தை. कुम्भकेतु हृदिस्थाने ध्यायेत्तु कमलासनं प्रजापतिं जगन्नाथं चतुर्वक्त्रं पितामहं रेचके शङ्करं ध्यायेत् ललाटस्थं महेश्वरं शुद्धस्फटिकसङ्काशं निर्मलं पापनाशनम्. पूरके विष्णु सायुज्यं कुम्भके ब्रह्मणः गतिं रेचकेन तृतीयं तु प्राप्नुयात् ईश्वरं परं
पौराण आचमनाद्यं च प्रोक्तं देवर्षि सप्तम श्रौतम् आचमनाद्यं च शृणु पाप अपहं मुने. ஸோ பூரகத்தில் விஷ்ணுவை நினச்சிட்டே பண்ணினோமானா விஷ்ணு சாயுஜ்யம் கிடச்சிடும். விஷ்ணுவோட லோகத்துக்கு போயிடலாம், அவரோட கூட ஐக்கியமாயிடலாம். கும்பகே பிரம்மணோகதி, சரி அவரை நினைக்கவே இல்லை, நாபில் ஸ்தானத்தில் வந்து அவரை நினைக்காமல் விட்டுட்டோம், கும்பகத்தில் தான் நினைக்கிறோம், பிரம்மாவை நினைக்கிறோன்னா பிரம்மலோகம் கிடைக்கும், பிரம்மணோக கதி, அந்த கதி கிடைக்கும். ரேச்சகேன திருதியம், அப்போ ரேச்சகத்தில் நினச்சோமானா சங்கரனை நினச்சோமானா அப்போ கைலாசம் கிடைக்கும். பிராப்னியாத் ஈஸ்வரம் பரம், அந்த ஈஸ்வரனான சிவனை அடையலாம். பௌராணாம் ஆச்சமன ஆத்தியம் ச புரோக்தம், பௌராணம்னா பௌராண அப்படிங்கும்போது புராணம். ஸோ புராண ஆச்சமன ஆத்தியம், அதாவது ஆச்சமனம் பற்றி இந்த புராணங்களில் புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. புராணங்களில் கூட இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹே தேவர்ஷி சத்தம ஹே நாரதரே ஸ்ரௌத்தம் ஆச்சமன ஆத்தியம் ச சுணு பாப அபகம் முறை. இப்போ அடுத்த சொல்கிறேன், ஸ்ரௌத்தமான ஸ்ருதியில் சொல்லப்பட்ட புராண ஆச்சமனத்தில் முதல்ல சொல்லிட்டார் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. இப்போ வந்து ஸ்ருதியில் எப்படி இது ஆச்சமனம் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறேன். பாப அபகம், பாபத்தை நீக்கக்கூடிய அதை நீ கேளு, ஹே முனே சுணு, நீ கேளு நீ சொல்கிறேன். ஸோ ஆச்சமனத்திலே ஒவ்வொரு புராணத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, வேதம் ஒன்று சொல்லியிருக்கு, அப்படி ஒரு இடத்துல வருது. कुम्भके ब्रह्मलोकतिं रेचकेन तृतीयं तु प्राप्नुयात् ईश्वरं परं पौराण आचमनाद्यं च प्रोक्तं देवर्षि सप्तम श्रौतम् आचमनाद्यं च शृणु पाप अपहं मुने. राधे कृष्ण. प्रणवं पूर्वम् उच्चार्य गायत्रीं तु तद् इति ऋचं पादादौ व्याकृतिः तिस्रः श्रौत आचमनम् उच्यते. गायत्रीं शिरसा सार्धं जपेत् व्याकृतिपूर्विकां प्रतिप्रणवसंयुक्तां त्रिदयं प्राणसंयमः. ஸோ முதல்ல ஓங்காரத்தை உச்சரிக்கணும். பிரணவம்னா ஓங்காரம், அந்த ஓங்காரத்தை முதல்ல உச்சரித்து அதுக்கப்புறம் காயத்ரி பாத ஆதௌ வியாகிருதி திஸ்ரக, வியாகிருதிகள்னு பேர். 3 லோகங்களுக்கு சேர்த்து ஒரே பேர் வியாகிருதிகள்னு. பூஹு புவக ஸ்வக. ஸோ ஓம் சொல்லிவிட்டு அப்புறம் பூஹு புவக ஸ்வக அப்படி சொல்லணும். பாத ஆதவ்னா என்னது, அந்த முதல்ல ஓம் சொன்னதுக்கப்புறம் உடனே பூஹு புவக ஸ்வக, அந்த காயத்ரி மந்திரத்தை இப்படி பிரித்து சொல்லுவாளே தவிர அந்த மந்திரம் இதுதான்னு மொத்தமாக எங்குமே சொல்ல மாட்டா, அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லிடுவாள். அதனால பாத ஆதவ் வியாகிருதிஹி திஸ்ரக, 3 வியாகிருதிகளையும் சொல்லிட்டு காயத்ரீம் தூ, அதுக்கப்புறம் காயத்ரியை ஆரம்பிக்கணும். எப்படி தத் இதி ருச்சம், ஏன்னா தத்து தானே ஆரம்பிக்கிறது. தத் சவித்துகு அப்படி வருது இல்லையா, தத்து சவித்துகு அப்படிங்கிறது. தத்துங்கிற அந்த தத் சவித்துகு அப்படி என்று சொல்லக்கூடிய ருக்குன்னு சொன்னால் ருக்வேதத்தில் வரக்கூடிய மந்திரத்துக்கெல்லாம் ருக்குன்னு பேர். ஸோ ருக்வேத மந்திரத்தை ருச்சம் சொன்னால் ருக்வேத மந்திரம். ஸோ தத் சவித்துகு என்று அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த ருக்கை, அந்த ருக்வேத மந்திரத்தை சொல்லணும். ஸ்ரௌத ஆச்சமனம் உச்சதே, அதுதான் ஸ்ருதியில் ஆச்சமனமாக சொல்லப்படுகிறது. ததிதி ருச்சம். காயத்ரீம் சிரசா சார்தம், அதாவது சிரஸ் என்னது, இந்த ஓம் பூஹு புவக ஸ்வக இதெல்லாம் சேர்ந்து தலை, காயத்ரியோட தலை. ஸோ அது கூட சேர்ந்து இந்த காயத்ரி ஜபிக்கணும். ஜபேத் வியாகிருதி பூர்வகாம், அதான் வியாகிருதிகள் பூஹு புவக ஸ்வக சேர்த்து. ஸோ ஓம் பூஹு புவக ஸ்வக இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த தத்தி திருச்சம் அப்போ தான் ஆரம்பிக்கிறது, அங்கே தத்தில் ஆரம்பிக்கும். ஸோ பிரதிப்ரணவ சம்யுக்தாம் திருதயம் பிராண சம்யமக. ஸோ அப்படி 3 தரம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிராணாயாமத்தையும் ஃபாலோ பண்ணணுங்கிற. நீ ஒவ்வொரு வாட்டியும் அது 3 தரம் முதல்ல ஸ்லோவாக சொல்லி அந்த பிராணனை சீராக்கிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் காயத்ரி வந்து ஒழுங்காக ஜபிக்க முடியும். முதல்ல அவசரமாக உட்காந்து காயத்ரி ஆரம்பிச்சிட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக முதல்ல ஒரு 3 தடவை அந்த பிராணனை அடக்கி அந்த காயத்ரியோட மந்திரத்தோடு சேர்த்து 3 தரம் அது பிராணாயாம ஜபமாக பண்ணணும். प्रणवं पूर्वमुच्चार्य गायत्रीं तु तद् इति ऋषम् आदव्याहृतिः तिस्रः श्रौत आचमनम् उच्यते. गायत्रीं शिरसा सार्धं जपेद्व्याहृतिपूर्विकां प्रति प्रणवसंयुक्तां त्रिदयं प्राणसंयमः.
ஆச்சமனம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, சுத்தப்படுத்திக்கிறது இல்லையா? அப்போ கை கால் அலம்புறது எல்லாமே சுத்தப்படுத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோச்சே முதல்ல சுத்தப்படுத்திக்க உடம்பு, அப்படிலாம் சுத்தப்படுத்திட்டு இந்த காயத்ரிக்குள்ளே இறங்கணும். எஸ், கரெக்ட். स लक्षणं तु प्राणानाम् आयामं कीर्त्यते अधुना नानापाप एकशमनं महापुण्यफलप्रदं पञ्च अङ्गुलीभिः नासाग्रं पीठयेत् प्रणवेन तु सर्वपापहरा मुद्रा वानप्रस्थगृहस्थयोः. ஸோ ச லக்ஷணம் தூ பிராணானாம் ஆயாமம். பிராணானாம் ஆயாமம்னு பிராணாயாமம். ஸோ பிராணாயாமத்தை அதோட இது கூட கீர்த்தியதே அதுனா இப்போ வந்து சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும் பிராணாயாமத்தை. காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுங்கிறத அதோட லட்சணத்தோடு சொல்லிட்டேன்ப்பா. கீர்த்தியதே அதுனா இப்போ ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன். நானா பாப்ப ஏகசமனம், எல்லா பாபங்களையும் சமனம் பண்ணிட்டு நீக்கிடும். அது மகா புண்ணிய பலப்பிரதம், புண்ணியத்தை கொடுக்கும். பஞ்ச அங்குலீபிகி, அப்போது இப்போ வானப்பிரஸ்த கிரகஸ்தயோகம்னுட்டார். வானப்பிரஸ்தாசிரமிகளுக்கும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களும் பஞ்ச அங்குலிபிகி எல்லா கையும் சேர்த்து மூக்க மூடிடணும். ஸோ பஞ்ச அங்குலிபிகி 5 விரலோடு சேர்த்து நாசா அக்ரம் மூக்கோடு நுனிய நன்றாக பீடையேத்தின மூடிக்கோ. பிரணவேன தூ ஓம்னு சொல்லும்போது மூக்க மூடின்னு சொல்லு. சர்வ பாபகரா முத்ரா, இது ஒரு முத்திரை. ஸோ இது பாவத்தை நீக்கக்கூடிய முத்திரை. யாருக்கு? வானப்பிரஸ்தாசிரமம் உள்ளவர்களுக்கும் கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்களுக்கும். ஸோ ஒவ்வொரு ஆசிரமத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருதுன்னு தெரியுது. லக்ஷணம் தூ பிராணானாம் ஆயாமம் கீர்த்தியதே அதுனா நானா பாப ஏகசமனம் மகா புண்ணிய பலப்ரதம் பஞ்ச அங்குலீபிஹி நாசாக்ரம் பீடயேத் பிரணவேன தூ சர்வ பாபஹரா முத்ரா வானப்ரஸ்த கிருஹஸ்தயோः. कनिष्ठा अनामिका अङ्गुष्ठैः यदेश्च ब्रह्मचारिणः आपोहिष्ट इति तिसृभिः प्रोक्षणं स्यात् कुशोदकैः रुगन्धे मार्जनं कुर्यात् पाद अन्ते वा समाहितः नवप्रणवयुक्तेन आपोहिष्ट इति अनेन तु. எல்லாம் மந்திரங்கள் பாப்போம். ஸோ கனிஷ்ட அனாமிகா அங்குஷ்டைகின்னு சொன்னான்னு முன்னாடி பார்த்தது தான். இந்த 2 விரலை விட்டுடணும். இது யார்? யதேகன சன்னியாசி, பிரம்மச்சாரி. இவா 2 ஆசிரம் பாக்கி இருக்கேன். இந்த யதிகளும் பிரம்மச்சாரிகளுக்கு எல்லா விரலாலும் மூக்க முடிக்கணும் அவசியம் இல்லை. இவா இந்த 3 விரலை வச்சு மூடினா போகிற, இந்த 2 விரலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவளுக்கு இந்த 3 விரல் தான் மூடிக்கணும். ஆப்போஹிஷ்டா அப்படின்னு ஒரு மந்திரம். ஆப்போஹிஸ்தா அப்படின்னு சொல்கிறது ஆப்போஹிஷ்டான்னு வந்துடுது. ஸோ புரோக்ஷனம் பண்ணுறது கரெக்டு. திஸ்ருபிகி புரோக்ஷனம் சியாத்து குஷ உதகைஹி, தர்பை வச்சுட்டு அந்த குஷ உதகம் எடுத்துட்டு ஆப்போஹிஷ்டான்னு அப்படியே சுத்தம் பண்ணிக்கணும். அப்படி 3 வாட்டி சொல்லி சுத்தம் பண்ணிக்கணும். திரிபிகி 3 தரம் சொல்லி ஆப்போஹிஷ்டா அப்படின்னு சொல்லி அந்த குஷ உதகத்தை தெளிச்சுக்கணும், புரோஷனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ருகந்தே மார்ஜனம் குறியாத்து பாத அந்தே வா சமாஹிதக. ஸோ ஒவ்வொரு பாதம் 3 வாட்டி சொல்கிறோமா, அந்த ருக்குன்னா ருக்வேத மந்திரங்கள். ஸோ அந்த ருக்வேத மந்திரத்தை சொல்லிவிட்டு சரீரத்தில் இந்த மாதிரி புரோஷன் பண்ணிக்கணும். ஒன்றுக்கும் ஆப்போஹிஷ்டானா அது ஆப்போஹிஷ்டா மட்டும் இல்லை, அது ஆரம்பிக்கிற மந்திரம்னு அர்த்தம். அது ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை முடிச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ருக்கு முடிவில் அப்புறம் தான் புரோஷன் பண்ணிக்கணும். அது பாத அந்த இல்லாட்டினா ஒவ்வொரு பாதம் ஈச் பாதம் இருக்கு இல்லையா, அதோட மந்திரத்தோடு பாதமாக பிரித்து சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பாதத்துக்கு நடுவில் கூட பண்ணிட்டா அப்போ என்னாகும்? 9 மந்திரம் ஆகிடும். நடுவில் பூச்சிக்கிட்டு வச்சு நவப்பிரணவ யுக்தேன 9 வாட்டி ஓங்காரம் வேறு வந்துடும். அதில் ஆப்போஹிஷ்டேதி அனேன தூ. ஸோ ஓம்னு சொல்லி ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு ஓமை சேர்த்துக்கணும். பிரித்து சொல்லும்போது ஒன்றுக்கும் 3 பாதம் இருக்கும்போது 9 வாட்டி ஓங்காரத்தை சொல்லி அப்படியே புரோஷனம் பண்ணிருக்க மாதிரி ஆயிடுறது. कनिष्ठा अनामिका अंगुष्ठैः यदेश्च ब्रह्मचारिणः आपोहिष्टा इति तिसृभिः प्रोक्षणं स्यात् कुश उदकैः रुगन्ते मार्जनं कुर्यात् पाद अन्ते वा समाहितः नव प्रणवयुक्तेन आपोहिष्टा इति अनेन तु. சர்வம் ஜெகன்மாத்மஸ்து. இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்குப்பா.